எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து பாதாம் பிஸ்கட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? இங்கே நான் 2 கப்புக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். சப்பாத்திக்குள்ள மாவு தான் நான் 2 கப்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அரை கப்புக்கு வந்து பாதாம் அரைச்சி அதை ஒரு அரை கப்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை பாதாம் பாதாம் பவுடர்னு கூட சொல்லிக்கலாம். நீங்கள் உங்கள்கிட்ட பாதாம் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 2.5 கப்புக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 1 கப்புக்கு நான் ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அரை டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா நம்ம சேர்க்க போகிறோம். 1/4 டீஸ்பூனுக்கு நம்ம வந்து உப்பு சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு கையளவுக்கு பாதாமை இந்த மாதிரி சீவி வச்சுக்கலாம். என் மேலே கார்னிஷிங் தான் வைக்க போகிறோம். வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். 2 முட்டை, அதுக்கப்புறம் 1 கப்பு பட்டர். அதாவது இந்த ஒரு ஸ்டிக்குங்கிறது அரை கப்புக்கு வரும். ஸோ 1 கப்புக்கு அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கணும். முதல்ல நம்ம ட்ரையாக இருக்க இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒரு பவுலில் அந்த கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது பேக்கிங் சோடா, உப்பு, அப்புறம் வந்து அந்த ஆல்மண்ட் மீல் இருக்கு இல்லையா, அது 1 கப்புக்கு எடுத்து வச்சுருக்க ப்ரௌன் சுகர். நீங்கள் சுகரை கூட நீங்கள் அரை கப்பு கூட மாற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பட்டர், 2 ஸ்டிக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அன்சால்டட், அதையும் போட்டுட்டு ஒரு முட்டை இன்னொரு எடுத்து நம்ம அடித்து அதை சேர்த்துக்கிற போகிறோம். இன்னொரு முட்டையை நம்ம வந்து எக் வாஷ்க்கு வச்சுக்கிற போகிறோம். இப்போ நல்லா அடித்தாச்சா, இதையும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ பட்டர் ரூம் டெம்பரேச்சருக்கு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டக்குன்னு நீங்கள் மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் எந்த ட்ரேயில் பேக் பண்ண போகிறீங்களோ அதில் நம்ம குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சி நம்மளை உள்ளங்கையில் வச்சு அழுத்திட்டு அதில் வைக்க போகிறோம். நான் ஆல்ரெடி என் கையில் வந்து பட்டர் நல்லா தேய்ச்சி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். எந்த ட்ரேயில் பேக் பண்ணுறீங்களோ அதில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து அதில் உருட்டி அதில் வைங்க. அதாவது நீங்கள் வந்து ரொம்ப பெரிய உருண்டைகளாக எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு தான் ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம். அதனால் அது சீக்கிரம் வேகாது. அதனால் ஒரு மீடியம் சைஸ் கால்ஃப் சைஸ்க்கு உள்ள பால் சைஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட வந்து கோதுமை மாவு வந்து நீங்கள் 2.5 கப் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 கப்புக்கு கோதுமை மாவு, அரை கப்புக்கு பாதாம் அரைச்சி விட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து பாதாம் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் 2.5 கப்பு கோதுமை மாவை போட்டுட்டு. இப்போ நம்ம இன்னொரு முட்டை இருந்துச்சு அதை அடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து எடுத்து நல்லா அடிச்சுட்டு இந்த மாதிரி எக் வாஷ் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். இந்த ப்ரஷ் இல்லைன்னா பேப்பர் டவலை முக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி மேலே எக் வாஷ் கொடுத்துடலாம். இது பண்ணிகிட்டு இருக்கும்போதே உங்கள் ஓவனை வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு ப்ரீ ஹீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ நம்ம அந்த ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பாதாம் இருக்குல்லையா, அது எல்லாத்தையும் மேலே கார்னிஷிங்க்கு வைக்கிறோம். இந்த எக் வாஷ் நம்ம எதுக்கு கொடுக்குறோன்னா, நம்ம பேக் பண்ணி எடுக்கும்போது மேலே நல்ல ஒரு மாதிரி கோல்டன் கலரில் இருக்கும், நல்ல ஷைனிங்காக நமக்கு கிடைக்கும். அது பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும். இந்த பாதாம் வேறு மேலே வச்சுருப்போமா, ரொம்ப நல்லாயிருக்கும் அது பார்க்குறக்கு. அதுக்காகத்தான். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணதும் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம வந்து 17லேருந்து 20 நிமிஷம் வரை வச்சு எடுக்க போகிறோம். அது எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கூலிங் ரேக்கில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். இது குழந்தைங்களுக்கு நீங்கள் அழகாக ஸ்நாக் கொடுத்து விடலாம். ஸ்கூலுக்கு ஏதாவது வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியதான். கட்டாயம் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸு சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.